இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக் கூட. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸும் கரெக்டாக வந்து ஃபேஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் தெரியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் ஆட் பண்ண போகிற அந்த லைட் எஃபெக்ட்லாம் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக வந்து அந்த விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. எப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எனேபிள் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்ட்டோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் பிளர்ன்ற எஃபெக்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் ஆக்ஷன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பிளர்ன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி தான் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்பின் பிளரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எஃபெக்ட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் மாறி அந்த 2 எஃபெக்ட்ஸே ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் கடைசி ஃபோட்டோவும் மட்டும் அதோட டைம் டியூரேஷனை லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அண்ட் கடைசியில் இருக்க ஃபோட்டோ ரெண்டோட டைம் டியூரேஷன் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமை வந்து செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக எடிட் பண்ண மாட்டீங்க. அதனால் வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்து கரெக்டாக எடிட் பண்ணுங்கள். இப்போது வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஷோ ஆகாது, ஆஃப் ஸ்க்ரீன் தான் ஷோ ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷோ ஆகும். இப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அஸ் லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ அந்த டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இப்போ அதுக்கு ஸ்டேச்சுரேஷனை நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நமக்கு கரெக்டாக இருந்தால் போதும், கலர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். நீங்கள் சென்டரில் செட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த 4 சைடுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடு மாதிரி ஒன்று தெரியும். ஸோ அது இருக்குது அப்படின்னாவே நீங்கள் சென்டரில் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்கன்றது. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு மொபைல் ஃப்ரேம் PNGன்னு கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனு கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு அந்த மொபைல் ஃப்ரேம் இமேஜோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க.
இப்போ ஜூம் பண்ணிட்டு இப்போ மொபைல் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளது வந்து கிராப் பண்ணணும். அதுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கிராப்பிங்க்கு போங்க. ரைட் சைடு கிராப்பிங்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மொபைல் ஃப்ரேம் அளவுக்கு அதை கிராப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ மொபைல் ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்து கிராப் பண்ணிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மொபைல் ஃப்ரேம் அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஷேப் இருக்கும். ஷேப்பில் செகண்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த மொபைல் ஃப்ரேமில் அது செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த மொபைல் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக வந்து அந்த மொபைல் ஃப்ரேமில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக மொபைல் ஃப்ரேமில் செட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். பர்த்டே டெக்ஸ்ட் பிஎன்ஜி அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நான் எப்படி செட் பண்ணுறேன்னு ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக வந்து நீங்கள் மேலே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹாப்பி பர்த்டேன்றதை கரெக்டாக மேலே அந்த மாதிரி கார்னரில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை தூக்கிட்டு வந்து கீழே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல கூட செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மேலே அந்த இருக்கிற இடத்துல நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்க்க லுக்காக இருக்கும். அதனால் நீங்கள் அதே மாதிரி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 வந்து கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும். பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஆடியோ வந்து நீங்கள் இது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓனாக வேறு ஆடியோஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக பர்த்டேவுக்கு வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.